அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதை முழுமையாக வெளியிடணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த விஷயங்கள் வெளியிடப்பட்ட பிறகு பல்வேறு நாடுகள்ல மிகப்பெரிய கொந்தளிப்புங்கிறது ஏற்பட்டது. எப்ஸ்டீன் அதுல முதன்மை குற்றவாளி, அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகமே இல்லை. மிக மிக கொடூரமான மனிதாபிமானமற்ற குற்றங்களை அவர் செஞ்சிருக்காரு. ஆனா எப்ஸ்டீன்ல தொடங்கி எப்ஸ்டீன்லயே முடிப்பதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? எப்ஸ்டீனுக்கு பல வீடுகள் இருக்கு. நியூயார்க்ல ஒரு பிரம்மாண்டமான மேன்ஷன் இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இன்னும் மற்ற இடங்கள்ல எவ்வளவு ஆவணங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இந்த வெளியிடப்பட்ட ஆவணங்களும் முழுமையான ஆவணங்கள் கிடையாது. இந்த ஆவணங்கள்லையும் முழு உண்மை வரல. இந்த உச்சநீதிமன்றம் சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகு ஒரு போர்ஷனை வெளியிட்டுட்டு இன்னொரு பகுதியை ஏன் நீங்க மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரல? அப்ப யாரை பாதுகாக்க, எதை மூடி மறைக்க அப்படிங்கிற கேள்வியும் பலமாக வருகிறது. ஃபர்ஸ்ட் நேம்ல எப்ஸ்டீனை அழைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கம். இது எல்லாமே 2014 இருந்து தான் ஹர்தீப் சிங் பூரியினுடைய கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது இருக்கு. அப்ப 2008 உள்ள போயிட்டு வந்த ஒருத்தரோட 2014 இருந்து ஃப்ரீயா கரஸ்பாண்ட் பண்றாரு. அந்த மெயில்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியா ஜாலியா இருக்கு. இந்த மாதிரியான அம்பலப்படுத்தப்பட்ட ஆட்களை இதுக்கு மேல அமைச்சர் பொறுப்புல வைத்துக் கொள்வதுங்கிறது ஏற்கவே முடியாத. அவர் உடனடியாக அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி பிப்ரவரி 16, 22 வாரத்துக்கான தலையங்கம். இன்னைக்கு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பரபரப்பாகவும் கோபத்தோடும் விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அந்த வழக்கு சம்பந்தமான வெளியிடப்பட்டுள்ள விவகாரங்கள், அது பற்றி தான் தலையங்கம். ஜனவரி 30 அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதை முழுமையாக வெளியிடணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த விஷயங்கள் வெளியிடப்பட்ட பிறகு பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய கொந்தளிப்புங்கிறது ஏற்பட்டது. யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொன்னால், ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறது அவருடைய முழு பேர். ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசராக தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டவர். அதே போல் பவர் பெட்லர் அப்படிங்கிற வார்த்தை தலையங்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகாரத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, செல்வாக்கு பெற்ற நபர்கள், இவங்க மத்தியில் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பல விஷயங்களில் புரோக்கராக செயல்பட்டார். இதுதான் எப்ஸ்டீன் யாரு அப்படிங்கிறதுக்கு. அவர் மேலே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சிறுமிகள், குழந்தைகள் பரவலாக இவர் கடத்தினார், பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டார், சதி செய்தார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த சிறுமிகள், குழந்தைகளை எங்கேருந்து கடத்தினாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏழை குடும்பங்கள், அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் அண்டை அயலில் இருக்கக்கூடிய மிக எளிய குடும்பங்கள், அதே போல் ஆதரவற்றோருக்கான விடுதிகள், அதிலிருந்து குழந்தைகள், இப்போ இவர்களையெல்லாம் கடத்தி தான் இந்த படுமோசமான பாலியல் சுரண்டல் என்கிற ரேப் உள்ளிட்ட பல்வேறு குரூரமான குற்றங்களை இவர் செய்திருக்கிறார். இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னாக்க, தலையங்கத்தினுடைய துவக்கத்திலேயே அது தெளிவுபடுத்தப்படுகிறது. என்ன, எப்ஸ்டீன் அதில் முதன்மை குற்றவாளி, அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே இல்லை. மிக மிக கொடூரமான மனிதாபிமானமற்ற குற்றங்களை அவர் செஞ்சிருக்காரு. ஆனால் எப்ஸ்டீன்ல தொடங்கி எப்ஸ்டீன்லயே முடிப்பதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? பல பத்தாண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான அளவுல ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கோட இவர் இவ்வளோ செய்கிறாருன்னா, செய்வதற்கு ஊக்கப்படுத்தி அவர் செய்த குற்றங்களிலிருந்து அவரை பாதுகாத்து கொண்டிருந்த சிஸ்டம், அதுல இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு படைத்தவர்கள், இவங்களை பத்தி எல்லாம் பேசாம எப்ஸ்டீனோட கதையை முடிப்பதுங்கிறது நியாயம் அல்ல. அப்போ அமைப்பு முறை சார்ந்த அந்த சூழல், அதுவும் அவர் இவ்வளவு குற்றங்களை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது, உதவி செய்திருக்கிறது, ஊக்கப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ 2008 அவர் ஒரு முறை கைது செய்யப்பட்டார். ஆனா வெறும் 18 மாதங்களே தண்டனை பெற்று வெளியில வந்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ப்ராசிக்யூஷனும் டிஃபென்ஸும் டீல் போட்டு மிக குறைவான ஒரு குற்றச்சாட்டை அவரை ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த குற்றச்சாட்டுக்கு தகுந்த குறைவான தண்டனை கொடுத்து அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க.
இவர் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள்ல எப்போல இருந்து ஈடுபடுறாருன்னா 1980கள் 1990கள் அப்போல இருந்தே இந்த மாதிரியான பாலியல் சுரண்டலுக்காக நிறைய சிறுமிகளையும் குழந்தைகளையும் அவர் நியமனம் செய்ய ஆரம்பித்தார், ரெக்ரூட் செய்ய ஆரம்பித்தார். 96ல் வெளிவந்த ஒரு அறிக்கையின்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து FBI கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. என்னுடைய 2 இளைய சகோதரிகள் மைனர், அவங்களுடைய புகைப்படங்களை அவர் திருடி வைத்து கொண்டு எனக்கு அவர் இழைக்கிற குற்றங்களை எல்லாம் வெளியில சொன்னா அந்த 2 குழந்தைகளையும் பாலியல் ரீதியாக அம்பலப்படுத்துவேன் அப்படிங்கிற முறையில என்ன மிரட்டினாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. 98ல் தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அந்த தீவு, அதோட பேரு லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ். இந்த தீவை அவர் விலைக்கு வாங்குறாரு. 98ல் விலைக்கு வாங்கின பிறகு அவருடைய ஒட்டுமொத்த கிரிமினல் நடவடிக்கைகளும் அந்த தீவை பிரதானப்படுத்தி நடக்கிறது. 2005ல் ஒரு 14 வயது சிறுமி பாம் பீச்சுங்கிற இடத்துல வச்சு எப்ஸ்டீன் என்னை பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அப்படின்னு அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதை ஒட்டி விசாரணை நடக்குது. 2006ல் அவர் கைது செய்யப்படுகிறார். அதில் தான் 2008ல் இந்த டீலுங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னோம். இது வந்து இந்த டீல் பேரு என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஸ்வீட் ஹார்ட் ப்ளீ டீல். இந்த ஸ்வீட் ஹார்ட் ப்ளீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து டிஃபென்ஸுக்கும் ப்ராசிக்யூஷனுக்கும் இடையில பல சமயங்களில் ரகசியமாக நடக்கக்கூடிய டீல். இந்த ஸ்வீட் ஹார்ட் ப்ளீனாலே என்ன அர்த்தம்னா, அதில் வரக்கூடிய முடிவு என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும்னா குற்றவாளிக்கு தான் சாதகமாக அமையும். ஒரு பொது நலன் அல்லது பாதிக்கப்பட்டவருடைய நலன் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி குற்றவாளிக்கு தண்டனையை குறைப்பதற்கு ரகசியமாக செய்யப்படுகிற டீல் தான் வந்து ஸ்வீட் ஹார்ட் ப்ளீ டீல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டீல் வந்து 2008ல் நடந்ததன் காரணமாக அவர் செய்த மிகப்பெரிய குற்றங்கள் பின்னுக்கு போய் ஒரு சிறுமியை பாலியல் உறவுக்கு அழைத்ததாக சொலிசிட்டிங் ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைத்து அதற்காக ஒரு 18 மாத சிறை தண்டனையோட விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2011ல் இன்னொரு பெரிய குண்டு வெடிக்குது. அதுலேயும் ஒரு பெண் வந்து புகார் செய்கிறார், என்னை வந்து கடத்தி இளவரசர் ஆண்ட்ரூ அவரிடம் இந்த பாலியல் சுரண்டலுக்காக என்னை அனுப்பினார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அதில் விசாரணை தொடங்குது. 2018ல் மியாமி ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிக்கை இந்த காலகட்டத்தில் நடந்த பல விஷயங்கள் 2008ல் நடந்த இந்த ஸ்வீட் ஹார்ட் ப்ளீ அது உள்பட என்ன வந்து அண்டர் கிரவுண்டில் சீக்ரெட்டாக நடந்ததுங்கிற விவரங்கள் பூரா அவங்க வெளியில் கொண்டு வர்றாங்க. அதை ஒட்டி 2019 ஜூலையில் எப்ஸ்டீன் கைது செய்யப்படுகிறார். ஆகஸ்டில் சிறைக்குள்ள அவருடைய செல்லில் மர்மமான முறையில் அவர் இறந்து கிடக்கிறார். அது வந்து தற்கொலை அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மரணமாக இருக்கு. யார் வேணா கெஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு செல்வாக்கு படைத்த நபர்கள் அத்தனை பேரும் அவருடைய வாடிக்கையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர் உயிரோடு இருந்து உண்மையை சொன்னால் பல பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது சதி கூட நிகழ்ந்து இருக்கலாம். அதனால இது வந்து சந்தேகமான மரணம் தான் பல இடங்கள்ல பேசப்படுகிறது. எப்ஸ்டீன் வந்து இறந்ததற்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. எப்ஸ்டீனோட ஒரு மிக நெருங்கிய நண்பர், அவர் மேலேயும் செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த வழக்கை ஒட்டி தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு பொதுமக்களுடைய பார்வைக்கு இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து வெளியிடுங்க அப்படின்னு அமெரிக்க உச்சநீதிமன்றம் சொன்ன அடிப்படையில தான் ஜனவரி 30 ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது. அவங்க ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் இப்படி சொன்னதுக்கு பிறகு அமெரிக்க நாடாளுமன்றம் வேறு வழி இல்லாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களும் வெளிப்படை தன்மையோடு மக்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டம். முதல்ல உச்சநீதிமன்றம் சொல்லுது, அடுத்து நாடாளுமன்றம் இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அந்த அடிப்படையில் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த விவரங்கள்லாம் வருது. இது வந்து
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இமெயில்ஸ், அதே போல 1000க்கும் மேற்பட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ், புகைப்படங்கள், இது எல்லாமே வந்து வெளிவந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவர்கள் பலரும் இந்தியாவிலிருந்து சம்பந்தப்பட்டவங்களும் இருக்காங்க. அது நம்ம கடைசியில வருவோம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல தான் சம்பந்தப்பட்ட செல்வாக்கான ஆட்கள் இருக்காங்க. இது வந்து வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது. பாலிசி மேக்கர்ஸ், அதே போல அகடமிக்ஸ், பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ். உதாரணமா பில் கேட்ஸ், இலான் மஸ்க் பேரெல்லாம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். அவங்க பேர் உள்பட அடிபடுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை ரெஃபர் பண்ணும் போதெல்லாம் எப்ஸ்டீன் என்ன சொல்லி ரெஃபர் பண்றாருன்னா, மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் ரெஃபர் பண்றாரு. கிட்டத்தட்ட வெளிவந்த டாக்குமெண்ட்ல 1,00,000 இடங்கள்ல ட்ரம்ப்போட பேர் வந்து மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் வந்திருக்கு. அதே போல இஸ்ரேல்ல பாதுகாப்பு துறையோட, இஸ்ரேல் முன்னாள் பிரதமரோட எப்ஸ்டீனுக்கு தொடர்புகள் இருந்த விஷயங்கள்லாம் அந்த இமெயில்ல வந்திருக்கு. இப்ப இந்த விவரங்களை எல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, எப்ஸ்டீனுக்கு பல வீடுகள் இருக்கு. நியூயார்க்ல ஒரு பிரம்மாண்டமான மேன்ஷன் இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இன்னும் மற்ற இடங்கள்ல எவ்வளவு ஆவணங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வெளியிடப்பட்ட ஆவணங்களும் முழுமையான ஆவணங்கள் கிடையாது. இந்த ஆவணங்கள்லையும் முழு உண்மை வரல. எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனா இந்த ஆவணங்கள்ல வந்து எல்லா வாடிக்கையாளர்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு சிலரோட பெயர் தான். அதே போல பாதிக்கப்பட்டவர்கள், விக்டிம்ஸோட பேர் வந்து எந்த நேரத்திலையும் குறிப்பிடப்படக்கூடாதுங்கிறது தான் பல நாடுகள்ல இருக்கக்கூடிய சட்டம். அமெரிக்க சட்டமும் அதான் சொல்லுது. ஆனா அதை மீறி பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், அவர்களில் சிலரது பெயர்கள் இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அதனால என்ன டிமாண்ட் வந்து இப்ப அதிகரிக்குதுன்னா, முழு உண்மை வெளிவரணும். இந்த உச்சநீதிமன்றம் சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகு ஒரு போர்ஷனை வெளியிட்டுட்டு இன்னொரு பகுதியை ஏன் வந்து நீங்க மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரல? அப்ப யாரை பாதுகாக்க, எதை மூடி மறைக்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து பலமாக வருகிறது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது தலையங்கம் வந்து கார்ல் மார்க்ஸ் பற்றிய ஒரு விவரத்தை சொல்லுது. 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மூலதனம், அதுல தொழில் மூலதனம் பற்றிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல மார்க்ஸ் சொல்லும்போது, மூலதனம் வரும்போதே எப்படி வரும் அப்படின்னா, உடல் முழுக்க இரத்தமும் அழுக்கும் நிறைந்து கொட்டி கொண்டு இருக்கிற விதத்துல தான் வந்து மூலதனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு லண்டன்ல இருந்த ஒரு தொழிலாளி தொழிற்சங்க தலைவர் டிஜே டன்னிங், அவர் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுகிறார் மார்க்ஸ். அது வந்து ரொம்ப ஃபேமஸான மேற்கோள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போதுமான அளவு லாபம் இருந்தால் மூலதனத்திற்கு அசாத்தியமான துணிச்சல் வரும். ஒரு 10% லாபம் உத்தரவாதம் என்று சொன்னால் மூலதனத்திற்கு கூடுதல் ஆர்வம் வரும். 20% லாபம் என்று சொன்னால் ஒரு ஆணவத்தினுடைய உச்சிக்கு அது போகும். எங்கு வேண்டுமானாலும் அது லாபம் சம்பாதிப்பதற்கு போவதற்கு தயாராக இருக்கும். 100% லாபம் வரும் அப்படின்னு சொன்னா நாட்டினுடைய சட்டங்களை காலில் போட்டு மிதிப்பதற்கு தயாராகிவிடும். 300% லாபம் வரும் என்று சொன்னால் எந்த குற்றத்தை செய்யவும் அது தயங்காது, எந்த அளவுக்கு இறங்கவும் அது தயங்காது. அந்த மூலதனத்தின் சொந்தக்காரர் தூக்குக்கு அனுப்பப்படுகிற சூழல் வந்தால் கூட அது கவலைப்படாது என்று, லாபம் வரும் என்றால் மூலதனம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிற விஷயத்த டன்னிங் சொன்னதை மார்க்ஸ் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய எப்ஸ்டீன் விவகாரங்களை பார்க்கும்போது இந்த மேற்கோள் எவ்வளவு பொருத்தமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த முதலாளித்துவம், அந்த அமைப்பு முறை, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல்லாம் இவ்வளோ பெரிய குற்றத்தை, நெட்வொர்க்கை நம்ம வந்து பேசவே முடியாது. முதலாளித்துவம் இன்னைக்கு நவீன தாராளமயம் அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து நிற்கிறது. நவீன தாராளமயம்னு சொல்லும்போது அதில் வந்து மையமாக கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் அப்படிங்கிறது வருது. அரசுக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில செல்வாக்கு படைத்த கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தான் அது.
அதனால நீங்க எப்ஸ்டீன், அவரோடு தொடர்பு கொண்டவர்கள், வாடிக்கையாளர்கள், பல பத்தாண்டுகளாக அவர் பாதுகாக்கப்பட்ட விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் என்பது இந்த விஷயத்திலையும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான முதலாளித்துவம் முன்னுக்கு வரும்போது அது ஏதோ பொருளாதாரம்ங்கிற வரம்புக்குள்ள நிற்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது சமூக அளவில் நம்முடைய சிந்தனை போக்கில் எதை குற்றம் என்று நினைக்கிறோம், எதை அசால்ட்டாக விட்டு விடுகிறோம் அப்படிங்கிறதோடெல்லாம் சம்பந்தப்பட்டது. பொதுவாக மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும், பொது நலனில் அக்கறையாக இருக்கணும், யாராவது பாதிக்கப்பட்டா ஓடி போய் உதவி செய்யணும், இதெல்லாம் அடிப்படையான மனித குணங்கள். ஆனால் இந்த மாதிரியான நவீன தாராளமயம், கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் இதெல்லாம் வரும்போது எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். அது ஒன்றும் சீரியஸானதல்ல. அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டா அது நம்ம பலவீனம். மற்றவங்களை பற்றி கவலையே படாமல் மற்றவர்கள் முதுகில், தோளில், தலையில் ஏறி நின்று நாம முன்னேறினா போதும், நம்ம செய்யற குற்றங்கள்லாம் குற்றங்களே கிடையாதுங்கிற உணர்வு கட்டமைக்கப்படுகிறது. கார்ப்பரேட் மீடியாக்களும் இதை பத்தி பக்கம் பக்கமா எழுதி, அவர் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாரு, இவ்வளவுதானே பண்ணாரு, இதைத்தானே பண்ணாரு என்று அந்த குற்றத்தை மலினப்படுத்தி இயல்பாக இருக்கக்கூடிய மனிதாபிமான உணர்வுகளை பின்னுக்கு தள்ளுகிற வேலை ஒரு ப்ராப்பராக திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கணும். அதனாலதான் நீங்க எல்லாமே சுதந்திரம்னு பேசுறாங்க, சுதந்திர வர்த்தகம்ங்கிறாங்க, எல்லாம் சுதந்திரமா இருக்கணும். அப்ப நீங்க முழு விவரங்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா? அப்ப நியூஸ் போடுறதுல நீங்க சுதந்திரமா செயல்படுவதற்கு அனுமதி இருக்கிறதா? கிடையாது. அப்போ இந்த ஏகபோகங்கள் அல்லது ஒரு துறையில 2-3 நிறுவனங்கள் தான் கோலோச்சும் ஆலிகார்கி, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்கன்வீனியண்டா இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில வராம பார்த்துக்குவாங்க. அதனாலதான் எப்ஸ்டீன் விவகாரத்துல கூட முழு உண்மை வரல, முழு விவரம் வரல. அவருடைய ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கு, அதுவும் மாறி மாறி வெளியிடப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நம்ம இதோட இணைச்சு பார்க்கணும். இந்தியாவில் என்ன நிலைமை? 2-3 பேரோட பேர் அடிபடுது. பிரதமர் மோடி அவர்களுடைய பேர் அடிபடுது, அனில் அம்பானி பேர் அடிபடுது, அதே போல பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவருடைய பேரு அடிபடுது. ஹர்தீப் சிங் பூரி ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கூட கொடுத்தாரு. எவ்வளோ அடாவடியா பேசினாருங்கிறது பார்த்தாலே தெரியும். இப்போ இதுல மோடி அவர்களுடைய பெயர் ரொம்ப இன்டைரக்டாகத்தான் வருது. அப்போ அதுல கூடுதல் விவரங்கள் இல்லாம நம்ம பிரதமரை குற்றம் சாட்ட முடியாது. ஆனா அனில் அம்பானியினுடைய ஒரு இமெயில் எப்ஸ்டீனுக்கு அவர் அனுப்பியது, அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவிற்கு நாங்கள் வரும்போது ட்ரம்ப் அவர்களுடைய மகனை நேரில் பார்த்து விவாதிப்பதற்கு எனக்கு ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களது லீடர்ஷிப் கருதுகிறது, தலைமை கருதுகிறது, அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு அனில் அம்பானி எப்ஸ்டீனுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. லீடர்ஷிப் அப்படின்னா அது அம்பானி வகைராக்களுக்கு பிரதமர் தான் நெருக்கம் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு தெரியும். எப்ஸ்டீன் இது சம்பந்தமாக வேறு சிலருக்கு மெயில் அனுப்பும்போது அனில் அம்பானி மோடிஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ரெஃபர் பண்றாரு. அப்போ நீங்க அனில் அம்பானியை விசாரிச்சா இந்த உண்மைகள்லாம் வரும். அதே போல ஹர்தீப் சிங் பூரியினுடைய மெயில் பார்த்தீங்கன்னா டியர் ஜெஃப் அப்படின்னு தான் தொடங்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ல எப்ஸ்டீனை அழைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கம். இது எல்லாமே 2014 இருந்து தான் ஹர்தீப் சிங் பூரியினுடைய கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது இருக்கு. எப்ஸ்டீன் இவ்வளோ மோசம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அங்கே சொல்றாரு ப்ரெஸ் மீட்ல. ஆனால் பிரச்சனை என்ன, 2008லயே இவர் 18 மாதம் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. பாலியல் குற்றவாளின்னு உலகத்துக்கே தெரியும். அப்போ இவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ 2008 உள்ள போயிட்டு வந்த ஒருத்தரோட 2014 இருந்து ஃப்ரீயா கரஸ்பாண்ட் பண்றாரு. அந்த மெயில்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியா ஜாலியா இருக்கு. ஒன்ல என்ன எழுதியிருக்காரு, நீங்க உங்களோட எக்ஸாட்டிக் ஐலண்ட் அந்த தீவுல இருந்து நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, திரும்பி வந்துட்டீங்கன்னா தகவல் சொல்லுங்க, உங்களோட கொஞ்சம் சேட் பண்ணணும் அப்படின்னு. இன்னொன்னுல என்ன சொல்றாரு, நீங்க திரும்பி வந்த உடனே ஒரு குரல் கொடுங்க, ஜஸ்ட் கிவ் அ ஷவுட், குரல் கொடுங்க, நான் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் நீங்கள் அந்த தீவில் நீங்கள் ஜாலி பண்ணுங்க, ஹேவ் ஃபன் அப்படின்னு தான் அவர் கொடுத்துருக்காரு. ஜாலி பண்ணுங்க அப்படின்னா தீவை பற்றி தெரியாமல் இருக்குமா, தீவில் நடந்த விவரங்கள் தெரியாமல் இருக்குமா? ஹேவ் ஃபன்னுங்கிறது எங்கேருந்து வருது? அதுக்கு பிறகு அடுத்த வரி என்ன போடுறாருன்னா,
நீங்க இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும்னு யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே ஜாலியா தான் இருப்பீங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதனால இந்த மாதிரியான அம்பலப்படுத்தப்பட்ட ஆட்களை இதுக்கு மேல அமைச்சர் பொறுப்புல வைத்துக் கொள்வதுங்கிறது ஏற்கவே முடியாத. அவர் உடனடியாக அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த வலுவான கோரிக்கையும் சிபிஎம்மால அரசியல் தலைமைக்குழு அறிக்கையில அது வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனால அனில் அம்பானி விசாரிக்கப்பட வேண்டும். ஹர்தீப் சிங் பூரி அவரையும் விசாரிக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வலுவா வைக்க வேண்டியிருக்கு. மற்ற விஷயங்கள்ல அந்தந்த நாடுகளில் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து இளவரசர் ஆண்ட்ரூ அவர் வந்து கைது செய்யப்பட்டார்னு முதல்ல பெரிய செய்தி வந்தது. ஏன் அப்பா இளவரசரையே கைது செய்துட்டாங்களான்னு பார்த்தா சில மணி நேரங்கள் விசாரிச்சுட்டு அண்டர் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லி அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா அல்லது அவருடைய அரச பொறுப்புகள் அவரிடமிருந்து பறிக்கப்படுமா, இதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால வெவ்வேறு நாடுகளில் அங்கங்கே சட்ட ரீதியான நடவடிக்கை மெதுவாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல முழு உண்மை வரணும். அந்த உண்மைக்கு ஏற்ப அந்தந்த நாட்டில் இவ்வளவு கொடூரமான குற்றவாளியை பாதுகாத்து குற்றத்திலும் ஈடுபட்ட இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரும்ப திரும்ப இந்த தலையங்கம் அழுத்தமாக சொல்வது, நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. எப்ஸ்டீன் முதன்மை குற்றவாளி, கொடூர குற்றவாளி என்பதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் ஒற்றை ஆளாக பல பத்தாண்டுகள் இவ்வளவு மோசமான விஷயங்களை ஒரு தீவை விலைக்கு வாங்கி தனிப்பட்ட முறையில் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால செல்வாக்கு படைத்தவர்கள் இந்த சிஸ்டம், முதலாளித்துவ சீரழிந்த கலாச்சாரம் என்பது அவரை பாதுகாத்திருக்கிறது. ஆனால் அந்த மூலப்பொருளை கேள்வி கேட்காமல் எப்ஸ்டீன் என்கிற தனிநபரோடு விஷயத்தை முடித்துக் கொள்வது சரியல்ல. இது இந்த சிஸ்டமிக் என்விரான்மெண்ட் அதுதான் இதை வந்து உருவாக்கி இருக்கு. அந்த சூழலை கேள்வி கேட்பதும் அமைப்பு முறையை மாற்றுவதும் நம்முடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.